முதல்ல வந்து யாரை வந்து இந்த தேர்தலில் வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு ப்ரீ மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்க்கு நான் தலைவர் கூட நான் ஒரு கண்ணதேவி ஜெகதீஷ் எல்லோரும் போயிருந்தோம். ஒரு ராமானுஜன் சார் வந்திருந்தார். அந்த இதில் வந்து எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷன், எந்த விதமான ஒரு மர்மர் இல்லாமல் நீட்டாக வந்து பழைய நிர்வாகிகளே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து முறைப்படி நோட்டிஃபிகேஷன் நம்ம இங்கே பப்ளிஷ் பண்ணி எல்லா மாவட்டத்தையும் பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் அன்றைக்கி 1ஆம் தேதி அன்றைக்கி நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாள் நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2ஆம் தேதி ஃபைனல் லிஸ்ட்டு போட்டு டெக்ளேர் பண்ணாங்க. அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணுற அன்றைக்கும் தலைவர் கூட நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப அதாவது அமைதியான முறையில் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒருத்தர் ஒரு ஃபேமிலியில் உள்ள ரிலேஷன்ஷிப் மாதிரி எல்லோரும் வந்து அன்றைக்கி அந்த இதில் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப அமைதியாகவும் நல்லபடியாக முடிஞ்சு. அதுக்கு முந்தின வருஷம் கூட கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு. அந்த தடவை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீட்டாக முடிஞ்சது. அந்த இதில் வந்து மாநில தலைவர் அவர்கள் வந்து முதல்ல வந்து எப்பவும் போல் அவர் வந்து என்ன பண்ணார், எனக்கு உடல்நிலையினால் நான் வந்து விளைவிக்கிறேன், யாராவது ஒருத்தர் புது தலைவர் ஒருத்தர் நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. நீங்கள் தான் இருக்கணும், அதாவது தலைவர் நீங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து சங்கத்துடைய வளர்ச்சி நல்லா இருக்குது, ரெண்டாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் உடனே நல்ல முறையில் அணுகி அதை முடிக்கிறீங்க, இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் தொடர்ந்து இருக்கணும், உங்களுக்கு எப்போ விடை கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்ல போனேன், என்னையை வந்து மதுரை மாவட்டத்தின் சார்பாக கருத்து சொல்லுங்க. நான் சொன்னது என்னென்னா, எங்கள் உறுப்பினர்கள் 3-1 நடந்த கூட்டத்தில் அதுலேயும் அதாவது இப்போ மகாலிங்கம் சொன்னது மாதிரி நிறைய உறுப்பினர்களுடைய மனசுலேயே இருந்திருக்கும். அவங்க எல்லோரும் வந்து எங்கள் மாநில தலைவர் பொறுப்பில் வந்து நம்ம மாவட்ட தலைவர் விலகிறதா இருந்தால் நிச்சயம் வந்து அதை நாங்கள் எல்லோரும் வந்து ஒத்துக்கிற மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. இதை வந்து அங்கே போய் நான் சொன்னேன், எங்கள் மாவட்டத்தின் சார்பாக வந்து தலைவர் அவர்கள் விலகிறத நாங்களும் ஒத்துக்கிறல, அதனால் வந்து அவர் தான் தொடர்ந்து இருக்கணுங்கிறத மாவட்டத்தின் சார்பாக நான் தொடர்ந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற நிர்வாகிகளும் நல்லா செயல்படுறீங்க, எந்த விதமான யார் மேலேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதனால் வந்து எல்லோரும் அதே பழைய செட்டப்பே வந்து கண்டினியூ ஆகணுங்கிறத மதுரை மாவட்டத்தின் சார்பாக நான் வந்து இசைவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சொன்னேன். ரொம்ப சிறப்பான முறையில் எல்லாம் முடிஞ்சது. இறுதி பட்டியல் வந்து 2ஆம் தேதி அன்றைக்கி பப்ளிஷ் பண்ணி வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்திருக்கு. அதில் நம்ம தலைவர் அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பதவியேற்பு விழா 1/3/2026 அன்று திருச்சியிலே நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நானும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூணு 1/2026 அன்று இந்த வருடத்தின் புது வருடத்தின் முதல் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் வந்து நமக்கு வந்து 139வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டம் வந்து நமது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள இதே அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ் மூக்கையா அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் வந்தவங்க வராதவங்க எல்லோரும் கேட்டது என்ன, போன தடவை என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்குங்க. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ் மூக்கையா அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் திரு KR ராஜா மதிவாணன் அவர்கள் வரவேற்புரை நல்கினார். அதன் பின்னர் 2026 ஆங்கில புத்தாண்டின் முதல் கூட்டம் என்பதால் மாவட்ட தலைவர் அவர்கள் கேக் வெட்டி கூட்டத்தை துவங்கி வைத்தார். இந்த புத்தாண்டு கேக்கை ஏற்பாடு செய்த நமது டாசோரா சங்கத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு எஸ் கங்காதரன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கேக் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 13/12/2025 நடத்தப்பட்ட மாவட்ட பேரவை கூட்டத்தின் தீர்மானங்களை மாவட்ட செயலர் திரு வி வேலாயுதம் அவர்கள் உறுப்பினர்களுக்கு வாசித்து காட்டி அவர்களின் கரவொலி ஒப்புதலை பெற்றார். அதனைத் தொடர்ந்து 20/12/2025 திருவண்ணாமலை நகரில் நடந்த 31வது மாநில செயற்குழுவின் தீர்மானங்களை திரு எஸ் கங்காதரன் அவர்கள் உறுப்பினர்களுக்கு வாசித்து காட்டினார். பின்னர் தலைவர் அவர்கள் அதன் பிறகு 2026ஆம் ஆண்டுக்குரிய காலண்டர்கள் வழக்கம்போல் விலையில்லாமல் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பின்னர் தலைவர் அவர்கள் தலைமை உரையாற்றினார். அவரது தலைமை உரையில் முதலாவதாக 13/12/2025 நடைபெற்ற
நமது 12வது ஆண்டு பேரவைக் கூட்டத்தின் சிறப்புகளை எடுத்து கூறினார். அப்பேரவைக் கூட்டத்திற்கு திரளாக வருகை தந்து சிறப்பித்த உறுப்பினர்களை முதலில் பாராட்டினார். அதன் பின்னர் இதுபோல் உறுப்பினர்கள் நமது சங்கத்தின் கூட்டங்களில் திரளாக கலந்து கொண்டால் நிர்வாகிகளுக்கு ஊக்கமளிப்பதோடு மென்மேலும் அவர்கள் சிறப்பாக செயல்பட வழிவகுக்கும் என்று எடுத்துரைத்தார். வருடந்தோறும் மாவட்ட பேரவைக் கூட்டத்தை தவறாமல் நடத்தும் ஒரே மாவட்டம் மதுரை என்பதையும் பெருமையுடன் கூறினார். 75 வயதுக்கு மேற்பட்ட மூத்த உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். பிற மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட அம்மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இக்கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அத்துடன் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய சகோதர சங்கங்களின் நிர்வாகிகளையும் மனதார பாராட்டினார். இரண்டாவதாக 20/12/2025 அன்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற நமது டாசோரா சங்கத்தின் 31வது மாநில செயற்குழுவின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். அச்செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகை தந்த அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் தங்கும் வசதி மற்றும் 3 வேளை உணவு ஆகியவற்றை யாரும் இதுவரை செய்யாத வகையில் சிறப்பாக செய்து அனைவருக்கும் பரிசு பொருளும் வழங்கி வருகை புரிந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினர் என்று சொன்னால் மிகையாகாது என்று தெரிவித்தார். மூன்றாவதாக 2026-28 3 ஆண்டுகளுக்கு நடத்தப்பட உள்ள மாநில நிர்வாகிகள் தேர்தலுக்கு மதுரை மாவட்டத்தில் தேர்தல் ஆணையராக திரு ஏ. ராமானுஜம் அவர்களையும் துணை ஆணையராக திரு கே. ராஜாராம் அவர்களையும் நியமனம் செய்யலாம் என தெரிவித்தார். அவர்கள் இருவரும் இந்த முடிவை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தனர். உறுப்பினர்கள் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. எனவே மேற்கண்ட இருவரும் தேர்தல் பணிக்கு நியமிக்கப்படுவதாக தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள். நான்காவதாக ஓய்வூதியர்களுக்கு பாதகமான வேலிடேஷன் ஆக்டை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் நாம் இணைந்துள்ள AAFPA பேரமைப்பின் மூலம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் இது சம்பந்தமாக AAFPA நடத்தும் அனைத்து போராட்டங்களிலும் நாம் திரளாக பங்கு கொள்ள வேண்டும் என்றும் தலைவர் அவர்கள் எடுத்துரைத்தார். பின்னர் நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பின்னர் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1. 13/12/2025 அன்று நடைபெற்ற நமது மாவட்ட ட்ராசோராவின் 12ஆம் ஆண்டு பேரவைக் கூட்டத்திற்கு திரளாக வருகை தந்து சிறப்பித்த நமது உறுப்பினர்களுக்கும் 75 வயதிலும் மனம் தளராமல் வருகை தந்து பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட்ட மூத்த உறுப்பினர்களுக்கும் பிற மாவட்டங்களில் இருந்தும் சகோதர சங்கங்களிலிருந்தும் வருகை புரிந்து வாழ்த்துரை வழங்கிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் சிவகங்கை மாவட்டத்தின் தலைவர் அவர்களுக்கும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகி அவர்களுக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் திரு கே. மஹபூப் பாஷா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 2. 20/12/2025 அன்று திருவண்ணாமலை நடைபெற்ற 31வது மாநில செயற்குழு கூட்டத்தை வெகு சிறப்பாக இதுவரை யாரும் செய்திராத வகையில் நடத்தி காட்டிய அம்மாவட்டத்தின் தலைவர் மற்றும் இதர மாவட்ட நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 3. 2026-28 ஆகிய 3 ஆண்டுகளுக்கு நடத்தப்பட உள்ள நமது டாசோரா சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் தேர்தலுக்கு மதுரை மாவட்டத்தின் தேர்தல் ஆணையராக திரு ஏ. ராமானுஜம் அவர்களையும் துணை ஆணையராக திரு கே. ராஜாராம் அவர்களையும் நியமித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 4. அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஓய்வூதியர்களுக்கு பாதகமான வேலிடேஷன் ஆக்டை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு வெற்றி பெற எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்குவதென்றும் இது சம்பந்தமாக ஆல் இண்டியா பென்ஷனர்ஸ் ஃபெடரேஷன் நடத்தும் அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு நமது சக்தியை காட்டுவதென்றும் தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் எண் 5. 2026ஆம் ஆண்டுக்குரிய நமது சங்க காலண்டர்களை அச்சடித்து உரிய காலத்துக்குள் வழங்கிய டாசோராவின் மாநில தலைவர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 6. 2026 புத்தாண்டின் முதல் கூட்டம் என்பதால் அதனை சிறப்பாக கொண்டாடும் பொருட்டு பெரிய கேக் ஒன்றை வாங்கி வந்து அதை தலைவர் அவர்கள் வெட்டி உறுப்பினர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்த நமது மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு எஸ். கங்காதரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்படுகிறது. இறுதியாக மாவட்ட இணைச் செயலர் திருமதி எஸ். ஈவலின் மெட்டில்டா அவர்கள் நன்றி கூற கூட்டம் இனிதே முடிவுற்றது. நன்றி, வணக்கம். இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கிறதுக்காக வேண்டி கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.